சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். பரபரப்பான சூழ்நிலையில் தமிழகம் இப்போ போய் கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவு மொத்தத்தில் மக்களின் மனமறிந்த தலைவன் தமிழ்நாட்டுக்கு தேவை. என்ன இப்போ இந்த சூழலில் இப்போ தமிழகம் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. யாரை ஆதரிக்கிறது, யார் ஆதரவு கொடுக்கறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு. நேரம் ஆட்சி பொறுப்பில் யாராவது ஒருத்தர் திமுகவோ இல்லை அதிமுகவோ அமர்ந்திருந்தால் அந்த நேரத்தில் எல்லாமே அது அந்தந்த இதை போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நிறைய தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. நிறைய கோப்புகள் கையொப்பமிட வேண்டியது இருக்குது. அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ போயிட்டுருக்கு. யாரை ஆதரிப்பது, யாருக்கு ஆதரவு கொடுப்பது, இதுலேயே பெரிய ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் இவனுங்க பார்த்திங்கனாக்கா இந்த அதிமுகலேருந்து போன ஒரு சில நபர்கள் அதிமுக உடைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இப்படி அதாவது இந்த மாதிரியான ஒரு தற்குறித்தனமான ஒரு செயல் தற்குறியான ஆளுங்களுக்கு தான் வரும். எந்த நேரத்தில் என்ன மாதிரி இருந்தாலும் உனக்கு வாக்களித்தனா உன்னுடைய இது என்னன்றதை நீ யார்கிட்ட ஆதரவு வாங்கணுமோ ஆதரவு வாங்கிக்கிட்டு அதை ஆட்சி அமைச்சு மக்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை செய்யணும். 32-35 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியை அதில் இருக்கிற ஒரு 10 எம்எல்ஏவை நம்ம விலைக்கு வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் பண்ணி அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி தடுக்கப்பட்ட ஒரு சூழல்னால இப்போ ஆட்சி அமைக்க முடியாமல் தாவேக்கா இப்போ திணறிட்டு இருக்கு. காங்கிரஸ் இப்போ அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. காங்கிரஸ் எங்கே போய் போகிறது அங்கே அவன் காலின்னு அர்த்தம். அதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு இந்த நாடு குட்டிச்சவரானதுக்கு நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தினராக இருந்தாலும் காங்கிரஸ் மேலே எனக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா காங்கிரஸ் அப்படி தான் இங்கே இந்த சிறுபான்மையினர் மக்களை ஒரு அடிமைத்தனமாக தான் நான் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி ஒரு பெரும்பான்மை சமூகத்திலேருந்து பிரித்து வச்ச அந்த சூழ்ச்சி அரசியலை தான் காங்கிரஸ் இது நாள் வரைக்கும் இங்கே செஞ்சிட்ருக்கு. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் சூழ்ச்சி அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்கு. என்ன அதனால் அந்த சமூகம் இன்னமும் எத்தனை கமிஷன் போட்டாங்க இந்த சிறுபான்மையினருக்கு. இப்போ நம்ம பேச வரோன்னா இதையும் பற்றி பேசுகிறோம். கிருஷ்ணா கமிட்டி, சச்சார் கமிட்டி, எந்த கமிட்டி போட்டு அந்தந்த கமிட்டி சொன்ன பரிந்துரைகள் இது வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்த இதுக்கு முந்தி இப்போ மோடிக்கு முன்னாடி இந்த எதையாவது நிறைவேற்றிருக்காங்களா? எதையாவது ஒன்று செஞ்சுருக்காங்க. சிறுபான்மையின் மக்கள் 20 வருஷத்துக்கு முன்னாங்க மிகவும் மோசமான, அதாவது அந்த 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 பட்டியலின சமூகத்தை விட ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ எல்லா நிலையிலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை சமர்ப்பிச்சதை அந்த அறிக்கையின் சார்ந்து இவங்க அந்த அந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க. அதனால் இந்த காங்கிரஸ் எங்கே போய் உள்ள நுழையிறாங்கன்னா நாசமாக போயிடும். அதுதான் இப்போ இங்கே இது. அந்த காங்கிரஸை ஆரம்பத்தில் நம்ம 2G ராஜா அவர் காலி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அங்கே இதில் மத்திய அரசில். அதனால் இது போய் டக்குன்னு இங்கே போயிட்டு அங்கே போகிறான். இப்போ இந்த விஜயம் காலி பண்ணுறதுக்கு போயிட்டானுங்க. அது போக போக தெரியும் அது என்ன சூழல். இவன் அங்கே போயிட்டு இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் அங்கே கொடுத்து எங்ககிட்ட 113 இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் 6 எங்கேயான அவருக்கு கவர்னர் கேட்க எப்படி பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு இது. அந்த முதிர்ச்சியான அரசியல் இருந்தாக்கா இந்நேரம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி குறிப்பாக ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும். அது எந்த கட்சி அந்த முதிர்ச்சி இல்லையே. முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைமைக்கிட்ட இந்த தமிழ்நாடு போனால் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி என்ன ஆகும்? நம்ம ஒரு கணமும் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு இதுவாக இருக்குது. இப்போ இப்போ ஊடகங்கள் எல்லாம் ஒரு சில இதெல்லாம் பத்திரிகை செய்தியே திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்குமா, எடப்பாடி தலைமையில் ஆட்சியா, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னு சொன்னாக்கா அதிமுகவினுடைய நலத்திட்டங்கள் நிச்சயமாக மக்களுக்கு சேரும். நிச்சயமாக அதை அதிமுக தொண்டனாக இருக்கும் பட்சத்தில் நாமெல்லாம் அதை ரொம்ப வரவேற்கிறோம். அதில் எந்த விதமான தேவை மக்களாட்சி, மக்களினுடைய மனமறிந்த தலைவன் தேவை இந்த நாட்டுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம்.
இன்றைக்கி வந்துட்டு இப்போ நேரம் வந்து எடப்பாடி வந்திருந்தாக்கா எல்லாத்துக்கும் வந்து அந்த 10,000 ரூபா கையெழுத்தாகிட்டு இருக்கும். அடுத்து இந்த 2,500 இப்போ 2,000 ரூபாய்க்கும் அதுவும் கையெழுத்தாக இருக்கும். முதியோர் இது அதுக்கும் கையெழுத்தாக இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த ஆண்டுக்கு 3 சிலிண்டர் அதுக்கும் கையெழுத்தாக இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுடைய நலத்திட்டங்கள் அனைத்துக்குமே வந்து நிச்சயமாக அவர் வந்து கையெழுத்து போட்டிருப்பார். அதனால் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய நன்மை கருதி அப்படி ஒரு சூழல் வரும் பட்சத்தில் எடப்பாடியாரினுடைய ஆட்சி அமையும் பட்சத்தில் தமிழக மக்கள் நிச்சயமாக அதை வரவேற்பார்கள். அடுத்த காணொளியில் RTS.